தஸ்மிமா மனு 2018ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிர்மலா தேவி வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிர்மலா தேவி குற்றவாளி என்றும் அவரோடு தொடர்புடைய பேராசிரியர் கருப்பசாமி மற்றும் ஆராய்ச்சி மாணவர் முருகன் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்மலா தேவியை குற்றவாளி என நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு அளித்திருக்கிறார். இதனால் அவரது தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்றதாகவும் அதற்காக அவர்களுக்கு உரிய மதிப்பெண்கள் வழங்கப்படுவதாகவும் கூறி ஆடியோக்கள் மற்றும் பல்வேறு விதமான உரையாடல் பதிவுகள் வெளியாகின. இதில் ஆளுநர் மாளிகையும் தொடர்பிருக்கிறது என்ற சர்ச்சை அப்போது எழுந்தது. இதையொட்டி விசாரணை நடவடிக்கைகள் தீவிரமடைந்த சூழ்நிலையில் தற்போது நிர்மலா தேவி குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பை அளித்திருக்கிறார். அவரோடு தொடர்புடைய பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதல் குற்றவாளியான நிர்மலா தேவி குற்றவாளி என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன தண்டனை அளிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் அறிவித்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு பேராசிரியையாக அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணிபுரிந்த நிர்மலா தேவி அந்த கல்லூரியில் படித்து வந்த மாணவிகளை தவறாக வழிநடத்தி அவர்களை மிரட்டியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து ஆடியோ பதிவுகளும் வெளியானது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதில் நிர்மலா தேவி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம், விபச்சார தடுப்பு பிரிவு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் தொடரப்பட்டு இன்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிர்மலா தேவி குற்றம் செய்யப்பட்டது நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர் குற்றவாளி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு அளித்திருக்கிறார். ஆனால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வந்த அவர்களுக்கு உதவியதாக கூறப்பட்ட பேராசிரியர் கருப்பசாமி, ஆய்வு மாணவர் முருகன் ஆகிய 2வது 3வது குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் அளித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்மலா தேவிக்கு என்ன தண்டனை அளிக்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பானு.